ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச வரையும் எங்களால் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். We are doing what we can. We are doing what we can. We are doing அப்படின்னா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணிகிட்ருக்கோம்? What we can. எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம். We are doing what we can. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை உடனே பண்ணு. உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை உடனே பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do what you can immediately. Do what you can immediately. Do அப்படின்னா பண்ணு. What you can, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை உடனே பண்ணு. Immediately அப்படின்னா உடனே. Do what you can immediately. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னால் பண்ண முடிஞ்ச எல்லாமே நான் பண்ணினேன். என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did everything I could. I did அப்படின்னா நான் பண்ணினேன். என்ன பண்ணினேன்? எவ்ரிதிங், எல்லாமே நான் பண்ணினேன். I did everything, நான் எல்லாமே பண்ணினேன். What I could, என்னால் என்ன பண்ண முடிந்ததோ. ஸோ பாஸ்டில் நம்ம சொல்கிறோம், அதனால் could யூஸ் பண்ணியிருக்கோம். கேனோட பாஸ்ட் டென்ஸ் could. ஓகேவா? ஸோ என்னால் என்ன பண்ண முடிஞ்சதோ அதை நான் பண்ணினேன். I did everything I could. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனால் பண்ண முடிஞ்சதை அவன் பண்ணுவான். அவனால் பண்ண முடிஞ்சதை அவன் பண்ணுவான். நீ அவனை கன்ஃபியூஸ் பண்ணாத. அவனால் என்ன பண்ண முடியுமோ அவன் அதை பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will do what he can. He will do what he can. He will do அப்படின்னா அவன் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை அவன் பண்ணுவான். He will do what he can. அவனால் என்ன பண்ண முடியுமோ அவன் அதை பண்ணுவான். He will do what he can. அவனால் பண்ண முடிகிற எல்லாமே அவன் பண்ணுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அவனால் பண்ண முடிகிற எல்லாமே அவன் பண்ணுவான். He will do everything he can. He will do everything he can. He will do, அவன் பண்ணுவான். Everything he can, அவனால் முடிகிற எல்லாமே அவன் பண்ணுவான். He will do everything he can. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ சொல்கிறது உண்மையா? நீ சொல்கிறது உண்மையா? நீ உண்மையை தான் சொல்கிறியா? நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is what you are saying true? Is what you are saying true? Is what you are saying, நீ சொல்கிறது ட்ரூ. ட்ரூனா உண்மையா? நீ சொல்கிறது உண்மையா? ஓகேவா? இஸ் வாட் யூ ஆர் சேயிங் ட்ரூ. ஸோ இதுவே நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ட்ரூ. வாட் யூ ஆர் சேயிங், நீ சொல்கிறது இஸ் ட்ரூ, உண்மைதான். ஸோ இப்போ அதைவே கொஷினாக கேட்குறோன்னா அந்த இஸ் முன்னாடி வந்துடணும். ஓகேவா? ஸோ இஸ் வாட் யூ ஆர் சேயிங், நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னா உண்மையா, இஸ் ட்ரூ, அது உண்மையா. இஸ் வாட் யூ ஆர் சேயிங் ட்ரூ. ஓகேவா? ஸோ இதுவே அவன் சொல்கிறது உண்மைதான். அவன் சொல்கிறது உண்மைதான். வாட் ஹீ சேஸ் இஸ் ட்ரூ. வாட் ஹீ சேஸ் இஸ் ட்ரூ. அவன் சொல்கிறது உண்மைதான். ஆர் வி கேன் சே வாட் ஹீ இஸ் சேயிங் இஸ் ட்ரூ. வாட் ஹீ இஸ் சேயிங் இஸ் ட்ரூ. ஓகேவா? ஸோ இதுவே அவன் சொல்கிறது உண்மையா. ஸோ இதை கொஷினாக கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்? இஸ் வாட் ஹீ இஸ் சேயிங் இஸ் ட்ரூ. இஸ் வாட் ஹீ இஸ் சேயிங் இஸ் ட்ரூ. அவன் சொல்கிறது உண்மையா. ஓகேவா? கொஷினாக கேட்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் சொன்ன எல்லாமே உண்மைதான். அவன் சொன்ன எல்லாமே உண்மைதான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் ஹி செட் இஸ் ட்ரூ. எவ்ரிதிங் ஹி செட் இஸ் ட்ரூ. எவ்ரிதிங் ஹி செட் அப்படின்னா அவன் சொன்ன எல்லாமே அப்படிங்கிறது எவ்ரிதிங் ஹி செட் இஸ் ட்ரூ, அது உண்மைதான். அவன் சொன்ன எல்லாமே உண்மைதான். ஸோ இப்போ இதை கொஷினாக கேட்குறோம். அவன் சொன்ன எல்லாமே உண்மையா அப்படின்னா அந்த இஸ் முன்னாடி வந்துடணும். ஸோ எப்படி சொல்லலாம்? இஸ் எவ்ரிதிங் ஹி செட் ட்ரூ. இஸ் எவ்ரிதிங் ஹி செட் ட்ரூ. அவன் சொன்ன எல்லாமே உண்மையா.
ஸோ இதுவே அவன் சொன்ன எல்லாமே உண்மை கிடையாது, அவன் சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது, அவன் சொன்ன எல்லாமே உண்மை கிடையாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் he said is not true. எவ்ரிதிங் he said is not true. ஓகேவா? நாட் வந்துடுச்சுன்னா கிடையாது, நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்துடும். ஸோ இப்போ அவன் சொன்ன எதுவுமே உண்மை இல்லையா, அவன் சொன்ன எதுவுமே உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவளுக்கு இது முன்னாடியே தெரியுமா, இவளுக்கு இது முன்னாடியே தெரியுமா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does she know this already? Does she know this already? Does she know this already? Does she know அவளுக்கு தெரியுமா, this இது already ஏற்கனவே, இவளுக்கு இது ஏற்கனவே தெரியுமா. Does she know this already? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவளுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும், இவளுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She knows everything already. She knows everything already. She knows அவளுக்கு தெரியும், everything எல்லாமே, already ஏற்கனவே, அவளுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும். She knows everything already. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவளுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியுமா, இவளுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியுமா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does she know everything already? Does she know everything already? Does she know அவளுக்கு தெரியுமா, everything எல்லாமே, already ஏற்கனவே, இவளுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியுமா. Does she know everything already? இங்கே ஏன் does யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, she he she it வந்தால் knows எஸ் சேர்ப்போம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம கொஷினாக வரும்போது நோவில் எஸ் சேர்க்காம டூவை டஸ்ஸாக சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? does she know, இங்கே வந்து does she knows அப்படின்னு நோவுக்கு பக்கத்துலேயும் எஸ்ஸும் சேர்த்துட்டு டஸ்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. டஸ் ஷி நோ திஸ் ஆல்ரெடி, அவளுக்கு இது ஏற்கனவே தெரியுமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்களுக்கு இது எப்படி முன்னாடியே தெரியும், அவங்களுக்கு இது எப்படி முன்னாடியே தெரியும், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு டிட் ஷி ஆல்ரெடி நோ திஸ், ஹவு டிட் ஷி ஆல்ரெடி நோ திஸ், ஹவு டிட் ஷி நோ அப்படின்னா அவளுக்கு எப்படி தெரியும், திஸ் இதை ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே, ஹவு டிட் ஷி ஆல்ரெடி நோ திஸ், அவளுக்கு இது எப்படி ஏற்கனவே தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை பற்றி இப்போ பேசுகிறதுல எந்த பயனும் இல்லை, இதை பற்றி இப்போ பேசுகிறதுல எந்த பயனும் இல்லை, எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு, ஸோ நடந்து முடிஞ்சதை பற்றி இப்போ பேசுகிறதுல எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is no point in talking about this. There is no point in talking about this. There is no point, எந்த பயனுமே இல்லை, எந்த பிரயோஜனமே இல்லை. in talking about this, இதை பற்றி பேசுகிறதில்ல, இதை பற்றி பேசுகிறதுல எந்த பயனுமே இல்லை. There is no point in talking about this. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை பற்றி பேசுவதில் எந்த பயனும் இல்லாத போது ஏன் இதை பற்றி பேசுகிறாய், இதை பற்றி பேசுகிறதுல எந்த பிரயோஜனமே இல்லைங்கிறப்ப நீ ஏன் இதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you talking about this when there is no point in talking about this? Why are you talking about this when there is no point in talking about this? Why are you talking about this? நீ ஏன் இதை பற்றி பேசுகிற, இதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லாத போது, when there is no point in talking about this. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை பற்றி பேசுகிறதுல ஏதாச்சும் பயன் இருக்கா, இதை பற்றி பேசுகிறதுல ஏதாவது பயன் இருக்கா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Is there any use in talking about this? Is there any use in talking about this? Is there any use அப்படின்னா ஏதாவது பயன் இருக்கா. In talking about this, இதை பற்றி பேசுகிறதுல ஏதாவது பயன் இருக்கா. Is there any use talking about this? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுகிறதுல எந்த பயனும் இல்லை, நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுகிறதுல எந்த பயனும் இல்லை, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is no point in talking about the past. There is no point in talking about the past. There is no point.
எந்த பயனும் இல்லை. ஆர் we can say there is no use, எந்த பயனும் இல்லை. இன் டாக்கிங் அபவுட் த பாஸ்ட், நடந்து முடிஞ்சதை பற்றி. ஸோ நடந்து முடிஞ்சது அப்படின்னா பாஸ்ட், ஓகேவா? ஸோ நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுகிறதில்ல. இன் டாக்கிங் அபவுட் த பாஸ்ட் there is no use, there is no point, எந்த பயனும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பற்றி பேசுகிறதுல எந்த பயனும் இருக்காது. இதை பற்றி பேசுகிறதுல எந்த பயனும் இருக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னை தவிர எல்லாருக்கும் இதை பற்றி தெரியுது. என்னை தவிர எல்லாருக்கும் இதை பற்றி தெரியுது. எனக்கு மட்டும்தான் இதை பற்றி தெரியல, என்னை தவிர மற்ற எல்லாருக்குமே இதை பற்றி தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் திஸ் எக்ஸப்ட் மீ. எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் திஸ் எக்ஸப்ட் மீ. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும். எவ்ரி ஒன் நோஸ் எல்லாருக்கும் தெரியுது. அபவுட் திஸ் இதை பற்றி. எக்ஸப்ட் மீ என்னை தவிர, என்னை தவிர எல்லாருக்கும் இதை பற்றி தெரியுது. எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் திஸ் எக்ஸப்ட் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னை தவிர யாருக்கும் இதை பற்றி தெரியாது. என்னை தவிர யாருக்குமே இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் நோஸ் அபவுட் திஸ் எக்ஸப்ட் மீ. நோ ஒன் நோஸ் அபவுட் திஸ் எக்ஸப்ட் மீ. நோ ஒன் நோஸ் யாருக்குமே தெரியாது. அபவுட் திஸ் இதை பற்றி. எக்ஸப்ட் மீ என்னை தவிர, என்னை தவிர இதை பற்றி யாருக்குமே தெரியாது. நோ ஒன் நோஸ் அபவுட் திஸ் எக்ஸப்ட் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு எது நல்லதோ அதை தான் நான் பண்ணினேன். அவளுக்கு எது நல்லதோ அதை தான் நான் பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டிட் வாட் இஸ் குட் ஃபார் ஹர். ஐ டிட் வாட் இஸ் குட் ஃபார் ஹர். ஐ டிட் நான் பண்ணினேன். என்ன பண்ணினேன்? வாட் இஸ் குட் ஃபார் ஹர். அவளுக்கு எது நல்லதோ அதை நான் பண்ணினேன். ஐ டிட் வாட் இஸ் குட் ஃபார் ஹர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க எனக்கு நல்லது தான் பண்ணினாங்க. அவங்க எனக்கு நல்லது தான் பண்ணினாங்க. அவங்க எனக்கு எது நல்லதோ அதை தான் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they did what is good for me. they did what is good for me. they did அவங்க பண்ணினாங்க. என்ன பண்ணினாங்க? what is good for me எனக்கு என்ன நல்லதோ அவங்க அதை பண்ணினாங்க. they did what is good for me. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் ரொம்ப கவலையாக இருக்க. நீ ஏன் ரொம்ப கவலையாக இருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why are you so worried. why are you so worried. worry அப்படின்னா கவலைப்படுறது. ஸோ why are you so worried. நீ ஏன் ரொம்ப கவலையாக இருக்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அங்கே போனப்போ அவன் ரொம்ப கவலையாக இருந்தான். நான் அங்கே போனப்போ அவன் கவலையாக இருந்தான். ஏன்னு தெரியல, நான் அங்கே போனப்போ அவன் ரொம்ப கவலையாக இருந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was very worried when I went there. He was very worried when I went there. He was very worried அப்படின்னா அவன் ரொம்ப கவலையாக இருந்தான். when I went there நான் அங்கே போனப்போ, நாங்கள் போனப்போ அவன் ரொம்ப கவலையாக இருந்தான். he was very worried when I went there. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஏன் எப்போதும் ரொம்ப கவலையாக இருக்கான். அவன் ஏன் எப்போதுமே ரொம்ப கவலையாக இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why is he so worried always. why is he so worried always. why is he worried அப்படின்னா அவன் ஏன் கவலையாக இருக்கான். why is he so worried அவன் ஏன் ரொம்ப கவலையாக இருக்கான். always அப்படின்னா எப்போதுமே. அவன் ஏன் எப்போதுமே ரொம்ப கவலையாக இருக்கான். why is he worried always. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இனிமேல் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். நான் இனிமேல் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not be worried for anything anymore. I will not be worried for anything anymore. I will not be worried அப்படின்னா நான் கவலையாக இருக்க மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். for anything எதற்கும். anymore இதுக்கு மேலே நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். I will not be worried for anything anymore. நெக்ஸ்ட் ஒன், நீ எதுக்கும் இனிமே கவலைப்படக்கூடாது. நீ எதுக்கும் இனிமே கவலைப்படக்கூடாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ கஷ்டப்பட்டப்ப அவன் உன் கூட இருந்தானா. நீ கஷ்டப்பட்டப்ப அவன் உன் கூட இருந்தானா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? was he with you when you were suffering. was he with you
when you were suffering. Was he with you? அவன் உன் கூட இருந்தானா? when you were suffering. நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப அவன் உன் கூட இருந்தானா? was he with you when you were suffering? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் எதிர்பாராமல் நேற்று வந்தான். அவன் எதிர்பாராமல் நேற்று வந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He came unexpectedly yesterday. He came unexpectedly yesterday. He came அப்படின்னா அவன் வந்தான். unexpectedly அப்படின்னா எதிர்பாராமல். yesterday நேற்று. அவன் நேற்று எதிர்பாராமல் வந்தான். He came unexpectedly yesterday. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் 2 நாளில் கண்டிப்பாக இங்கே இருப்பான். அவன் 2 நாளில் கண்டிப்பாக இங்கே இருப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will be definitely here in 2 days. He will be definitely here in 2 days. He will be here அப்படின்னா அவன் இங்கே இருப்பான். He will be definitely here. அவன் கண்டிப்பாக இங்கே இருப்பான். in 2 days 2 நாளில் அவன் கண்டிப்பாக இங்கே இருப்பான். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.